Hi friends, welcome to Showbiz Time. இன்னைக்கு வீடியோல fridge magnets எப்படி DIY பண்றதுன்னு பார்க்க போறோம். நிறைய பேருக்கு fridge magnets கலெக்ட் பண்றது பிடிக்கும். சோ அது clay வச்சு எப்படி பண்றதுன்னு இந்த வீடியோல பார்க்க போறோம். இது எல்லாமே நம்மளே handmade பண்றதால நமக்கு இன்னும் ரொம்ப பிடிக்கும். எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். Designs பண்றதுக்கு Fevicryl mouldit clay யூஸ் பண்ண போறோம். இந்த பேக்ல hardener and resin base equal proportionsல எடுத்துக்கணும். இது ரெண்டுமே நல்லா mix பண்ணிக்கலாம். லைட்டா ஸ்டிக்கியா இருக்கும். சோ talcum powder யூஸ் பண்ணி நல்லா mix பண்ணிக்கலாம். ரெண்டு கலர்ஸும் merge ஆகி ஒரே கலர் வர வரைக்கும் mix பண்ணனும். இப்போ clay ரெடி ஆயிடுச்சு. ரோல் பண்றதுக்கு பிளாஸ்டிக் ஷீட் ஏதாவது இருந்தா யூஸ் பண்ணிக்கோங்க. நான் mix பண்ண clay-ய half-ஆ டிவைட் பண்ணிட்டு ரோல் பண்றேன். நல்ல ஜென்டலா ரோல் பண்ணீங்கன்னா இப்படி கிடைக்கும். சோ இந்த ரோலை 6 ஸ்டிக்ஸா கட் பண்ணிக்கிறேன். இங்க நான் கட் பண்றதுக்கு எல்லாமே கிராஃப்ட் கட்டர் தான் யூஸ் பண்றேன். கட் பண்ணிட்டு எல்லா பீசஸ்லயும் இப்படி கார்னர்ல ரோல் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இன்னொரு clay பீஸ்ல 8 ஷேப்க்கு ரோல் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாமே ஜாயின் பண்ணிக்கலாம். 1 by 1 எல்லா clay பீசஸும் ஜாயின் பண்ணி வைக்கலாம். எல்லாமே ஜாயின் பண்ண அப்புறம் 8 ஷேப் பீஸை அதுக்கு மேல ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சோ ரெயின்போ ஷேப் கிரியேட் பண்ணிட்டோம். இது அப்படியே ட்ரை ஆக விட்டுருங்க. நெக்ஸ்ட் ஷேப் கிரியேட் பண்ணலாம். சோ இந்த ஷேப்க்கு clay மிக்ஸ் பண்ணிட்டு இப்படி சப்பாத்தி ரோல் பண்ற மாதிரி ஒரு பென் யூஸ் பண்ணி ரோல் பண்ணிக்கோங்க. இப்போ இத ஐஸ்கிரீம் கப் ஷேப்க்கு கட் பண்ணிக்கலாம். கிராஃப்ட் கட்டர் இல்லைன்னா நைஃப் யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பீஸ் ரோல் பண்ணிட்டு ஐஸ்கிரீம் கப் மேல இருக்கிற மாதிரி கட் பண்ண போறோம். சோ செமி சர்க்கிள் ஷேப்க்கு கட் பண்ணிட்டு clay பீஸ்க்கு மேல வச்சு பிரஸ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வாட்டர் யூஸ் பண்ணி clay பீஸை ஈவன் பண்ணிக்கலாம். லாஸ்டா ஒரு ரவுண்ட் ஷேப் ஐஸ்கிரீம்க்கு மேல வச்சிரலாம். clay ஃப்ளெக்சிபிளா இருக்கிறப்பவே வெச்சோம்னா க்ளூ யூஸ் பண்ண தேவையில்லை, அப்படியே ஃபிக்ஸ் ஆயிடும். இப்போ கொஞ்சம் டிசைன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். டூத்பிக் யூஸ் பண்ணி ஐஸ்கிரீம் கப்ல லைன்ஸ் கிரியேட் பண்றேன். டூத்பிக் இல்லைன்னா ஏதாவது தின் ஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. எப்போ டிசைன் ஆட் பண்ணாலும் clay ட்ரை ஆகாம இருக்கிறப்பவே பண்ணுங்க, அப்பதான் கிளியரா கிடைக்கும். ஃபைனலா வாட்டர் யூஸ் பண்ணி ஃபினிஷ் பண்ணிடலாம். இப்போ நல்லா ட்ரை ஆக விட்டுருங்க. நெக்ஸ்ட் ஷேப்க்கு 2 பால்ஸ் ரோல் பண்ணிக்கலாம். ஈவனா ரோல் பண்ணிட்டு 4 ஹாஃப்ஸா கட் பண்ணிடலாம். இப்போ ஒரு ட்ரையாங்கிள் பீஸா அட்டாச் பண்ணிட்டே வர போறோம். எயிட் பீசஸும் அட்டாச் பண்ணிட்டு சென்டர்ல பிரஸ் பண்ணுங்க. இப்போ எல்லா பீசஸும் கம்பைன் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் கார்னர்ல இருந்து ஜென்டலா ரோல் பண்ணிட்டே வரணும். இப்போ சென்டர்ல இருந்து கட் பண்ணிடலாம். கட் பண்ணிட்டோம்னா 2 ரோசஸ் கிடைச்சிடும். லைட்டா பெட்டல்ஸை விரிச்சு விடுற மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா ட்ரை ஆக விட்டுறலாம். லாஸ்ட் ஷேப்க்கும் சேம் வே clay ரோல் பண்ணிடலாம். சென்டர்ல ரவுண்டா இருக்கிற மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் ஸ்டோன் யூஸ் பண்றேன். சென்டர்ல வச்சுட்டு ரெண்டு சைட் கார்னர்ஸ்லயும் ஸ்டோன் கவர் ஆகுற மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. சைட்ஸ்ல லைட்டா பிரஸ் பண்ணிட்டு சாக்லேட் கவர் ரோல் ஆன மாதிரி கிரியேட் பண்ணணும். சோ சாக்லேட் ஷேப்பும் கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ எல்லாமே ஒரு 2 to 3 ஹார்ஸ் நல்லா ட்ரை ஆன அப்புறம் பெயிண்ட் பண்ணிக்கலாம். 3 ஹார்ஸ் கழிச்சு எனக்கு எல்லா clay பீசஸும் ட்ரை ஆயிடுச்சு. நல்ல ஸ்டோன் மாதிரி ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ பெயிண்ட் பண்ணிக்கலாம். கலர் பெயிண்ட் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி ஒரு பேஸ் கோட் கொடுக்கணும். சோ ஜெஸோ இருந்தா யூஸ் பண்ணுங்க, இல்லனா ஒயிட் அக்ரிலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணிக்கலாம்.
எல்லா ஷேப்ஸ்க்கும் நான் ஒயிட் அக்ரிலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணி ஒரு பேஸ் கோட் கொடுத்துட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் பெயிண்ட் பண்ணிக்கலாம். கலர் சாய்ஸஸ் எல்லாமே நம்ம இஷ்டம் தான். ஸோ எந்த கலர்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 5 பீசஸும் பெயிண்ட் பண்ணிடலாம். இப்போ 5 பீசஸும் பெயிண்ட் பண்ண அப்புறம் 2 hours ட்ரை ஆயிடுச்சு. ஸோ வார்னிஷ் அப்ளை பண்ணிக்கலாம். லிட்டில் பாடியோட கிளாஸ் டெக்கர் வார்னிஷ் யூஸ் பண்ணுறேன். வார்னிஷ் கொடுத்தாதான் ஷைனிங்காக இருக்கும், கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். வார்னிஷ் அப்ளை பண்ணிட்டா நம்ம கிரியேட் பண்ண ப்ராடக்ட் ரொம்ப நாளைக்கு அதே மாதிரியே இருக்கும். ஃபைனலாக மேக்னெட் பீசஸ் ஸ்டிக் பண்ண போகிறோம். ஸோ இந்த பேக்கில் 12 பீசஸ் 45 rupeesக்கு கிடைக்கும். ரவுண்ட் மேக்னெட்ஸ் 1 by 1 எல்லா ஷேப்ஸ்க்கும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணிவிட்டு மேக்னெட்டிக் பீசஸ் ஸ்டிக் பண்ணலாம். மேக்னெட் ஸ்டிக் பண்ண அப்புறம் ஒரு 1 hour கழிச்சு யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் ஒரு ஸ்ட்ராங் ஃபிக்ஸ் கிடைக்கும். ஸோ இப்போ ஃப்ரிட்ஜில் அட்டாச் பண்ணிட்டு காட்டுறேன். ரொம்ப சூப்பராக கிடைச்சிருச்சு. நம்ம ஏதாவது பர்ச்சேஸ் பண்ண லிஸ்ட் எழுதிருந்தா இப்படி மேக்னெட்ஸ் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இது மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃப்ரிட்ஜ் மேக்னெட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷோபிஸ் டைம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.